Good afternoon. I'm Sindhuja from BA Journalism to present today's news bulletin. China Foreign Minister Yang He says Hamas, Fatah agree to set up reconciliation government in Gaza. At least 55 killed in landslip in Ethiopia. Sri Lanka lift to ban on foreign research vessels next year. Economy likely to grow by 6.5% to 7% this year. Supreme Court directs IIT Delhi to solve ambitious NEET questions. PIL plea in Madras High Court insists on regulating YouTube content. Fill teachers' position in tribal welfare school, says Anbumani Ramadas. Over 2 lakh students to participate in engineering counseling. Emily in Paris Season 4 promises to be a roller coaster ride for viewers. Surya 44. Actor looks intense in gangster avatar in new promo from Karthik Subraj film. Not KKR Dravid set to seal his IPL return with this franchise. Abhinav Bindra awarded prestigious Olympic order by IOC. That's all for today from us. For daily news updates, stay tuned with JMC News Bulletin. Jai Hind. வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் நிமிதா ஸ்ரீதேவி. காசாவில் நல்லிணக்க அரசை அமைக்க ஹமாஸ் மற்றும் ஃபத்தா சம்பந்தம் தெரிவித்துள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி தெரிவித்துள்ளார். எத்தியோப்பியாவில் நடந்த நிலச்சரிவில் சிக்கி 55 பேர் உயிரிழந்துள்ளனர். வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான தடையை அடுத்த ஆண்டு முதல் நீக்குகிறது இலங்கை அரசு. நாட்டின் பொருளாதாரம் இந்த ஆண்டு 6.5% முதல் 7% வரை வளர வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தெளிவற்ற நீட் கேள்விகளை தீர்க்க டெல்லியின் ஐஐடியை அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்றம். யூடியூப் உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பொறியியல் கலந்தாய்வில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். விறுவிறுப்பான கதைக்களத்துடன் அமைகிறது எமிலிஸ் பாரிஸின் 4வது சீசன். சூர்யாவின் 44வது படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்குகிறார். இதில் கேங்ஸ்டராக நடிக்கிறார் நடிகர் சூர்யா. கேகேஆர் அணியில் இல்லாமல் வேறு அணியின் மூலமாக ஐபிஎல்லில் மீண்டும் பயிற்சியாளராக வருகிறார் டிராவிட். அபினவ் பிந்த்ராவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்பின் மூலம் ஒலிம்பிக் ஆக்டார் விருது வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் JMCயுடன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.